நீ யார காதலிக்கிற ருத்ரா? யார் அந்த பொண்ணு? பதில் சொல்லு. நல்லா யோசிச்சுக்கோ. நான் சொல்ற பதில் உனக்கு பிடிக்காது. அத சொன்னதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வாழ்க்கைய காதலிக்கிறேன். என்னோட வாழ்க்கைய நான் காதலிக்கிறேன் ப்ரோ. ஏன்னா என்னோட வாழ்க்கை ஜஸ்ட் எனக்கு மட்டும்தான் சொந்தம். சீரியஸ்லி நீ சொன்ன பதில நான் நம்புறேன். நான் தான் சொன்னல, என்னோட பதில் உனக்கு பிடிக்காது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? போய் நல்லா தூங்குறதுடா. ஏன்னா ஏற்கனவே நீ ரொம்ப ஜாஸ்தியா குடிச்சிட்ட. என்ன செய்யறதுன்னு நான் சொல்றேன். யாரு? நான் தெளிவா சொல்றேன். இத கேளு. எவ்வளோ அருமையான பாட்டு பாத்தியா? காதல் மட்டும்தான் இருக்கும். மைரா, வா டான்ஸ் பண்ணலாம். லெட்ஸ் டான்ஸ். இல்ல, எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன். மொய்ரா, அதுக்குள்ள எங்க போற? உனக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா? காதலிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இதை கேட்காம நீ போற? ரோஜா ஹலோ, யா சொல்லுங்க. இல்ல சரியா கேட்கல. ஃபோன் பேசு. எதுக்கு அவளோட மூட ஸ்பால் பண்ற? நீ வெளியே போய் பேசு. வெளியே போ. ஒன் செகண்ட், சிக்னல் வீக்கா இருக்கு. ஒரு நிமிஷம் வெளியே வர. சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் ரெண்டு சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாமல் போகும் ருத்ரா, நீ என்ன பண்ற? நீ இல்லாமல் போனா. நான் எதுக்காக குடிச்சேன்னு முதல்ல நீ என்கிட்ட கேளு. நான் போய் சொன்னேன். உண்மை என்ன தெரியுமா? ருத்ரா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். உன்னை நான் விரும்புறேன். வழியுதடி கண்ணி. இந்த ரோஹித் இடத்துல நான் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்டல்ல. என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் மயூரா, நான் மட்டும் இருந்திருந்தா நிச்சயமா. ருத்ரா, ப்ளீஸ் என்ன போக விடு. நான் எதுக்காக குடிச்சேன்னு முதல்ல நீ என்கிட்ட கேளு.
நீ தான் ஆல்ரெடி சொல்லிட்டல. நான் போய் சொன்னேன். உண்மை என்ன தெரியுமா? அவ உன்கிட்ட பேசுறதும் உன்னை அவன் நெருங்கி வர்றதும் இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியல. என் உடம்பு பூரா விஷம் ஏறி நெருப்பு பத்திக்கிட்ட மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள எல்லாமே எரிஞ்சு போகுது மயூரா, எல்லாமே எரிஞ்சு போகுது. என்னால அதை தாங்கிக்க முடியல, கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. ருத்ரா ப்ளீஸ் ஸ்டாப் இட். ரெண்டாவது கேள்வின்னா நான் எந்த சுகத்தை மறைச்சேன்? என் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயத்தை தான் பூட்டி வச்சிருக்கேன். நான் ஏன் அப்படி தப்பு பண்ண மயூரா? நீ என்ன விரும்புறேன்னு சொல்லும் போது நான் அதை ஏன் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். என்னால ஏன் அதை ஏத்துக்க முடியல? மூணாவது கேள்வி. ருத்ரா ப்ளீஸ் ஸ்டாப் இட். மூணாவது கேள்வி. நான் உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறேன். ருத்ரா ஸ்டாப் இட். மயூரா, உன்னை நான் விரும்புறேன். உன்னை நான் விரும்புறேன். Just stop it, Rudra. That's enough. That's enough, Rudra. மைரா, என்ன ருத்ரா, நீ அவகிட்ட என்ன சொன்ன? நான் உன்னை விரும்புறேன் மயூரா, உயிருக்கு உயிரா விரும்புறேன். மைரா, அவன் உங்ககிட்ட என்ன சொன்னா மைரா? எதுக்கு நீ வந்துட்ட? அவன் உங்ககிட்ட என்ன சொன்னா? மறைக்காம என்கிட்ட சொல்லு. ஒண்ணும் இல்ல ரோஹித், சும்மாதான் வந்தேன். என்ன நடக்குது மைரா? உங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன? ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை இப்பவே என்கிட்ட சொல்லணும் மைரா. நீ கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல மாட்டியா மைரா? Of course ரோஹித், நீ இப்படி எல்லாம் கேக்குற? ஏன்னா என் கண்ணோட்டம் தப்பா இருக்கு மைரா. உனக்கு ஒரு சின்ன அடிபட்டாலே அவன் அப்படியே துடிச்சு போயிடுறான். ஒரு சின்ன விஷயத்தை கூட அவனால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் பொறுத்துக்க முடியாம கேட்டுட்டேன். பதில் சொல்லு. கேக்குறேன்ல மைரா, பதில் சொல்ல போறியா இல்லையா? எதுவா இருந்தாலும் உன் வாயால கேட்க ஆசைப்படுறேன். இங்க பாரு ரோஹித், என்ன இருக்கு என்ன இல்லன்னா எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா என்னால சொல்ல முடியும். நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நமக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ரோஹித், அவர் வெளியே போயிருக்காரு. இத கூடி கொஞ்சம் தெளியும். தேங்க்ஸ். அது நேத்து
நேற்று நைட்டு நான் ஏன் அப்படி பேசினேன்னு எனக்கே தெரியல. நைட் நான் சுயநினைவிலே இல்லை. ஸோ ரோஹித் கிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொன்ன எல்லாத்துக்கும் தான். எதுக்காக மன்னிப்பு கேக்குற? லவ் பண்ணேன்னு சொன்ன அதுக்காகவா? இல்ல, அதை நினைச்சு நான் கொஞ்சமும் வருத்தப்படல. அப்படியா? ஆமா. அப்ப இப்ப சொல்லு. say it again. நான் உன்னை காதலிக்கிறேன் மயூரா. ஐ லவ் யூ. நீ என் கண் முன்னாடி வந்து நிற்கும் போதெல்லாம் என்னோட சந்தோஷமே என் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. நீ வரும்போதெல்லாம், நீ சிரிக்கும் போதெல்லாம் எனக்கு என்னவோ என்னோட வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. just stop it ருத்ரா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்ல மயூரா, நீயும் என்ன விரும்புறேன்னு உனக்கு நல்லா தெரியும். உண்மையா சொல்றேன், நான் உன்னை விரும்பல. மயூரா, ஒரு நிமிஷம் என்னோட கண்ணை பாரு. உன்னோட இந்த கண்ணுல காதல் தெரியுதே, அதை என்னன்னு சொல்லுவேன். என் கண்ணை பார்த்து உண்மையை மட்டும் சொல்ல. எனக்காக உன்னோட இதயம் துடிக்கலையா? யாருக்காகவும் என்னோட இதயம் துடிக்கல. அப்படியா? அப்ப உனக்குள்ள எந்த ஃபீலிங்கும் இல்லையா? நான் உன்கிட்ட நெருங்கி வரும்போது உனக்கு எந்த ஃபீலிங் ஏற்படலையா? நீ என்னை விட்டு போக போறியா? என்னை விட்டு உன்னால வாழ முடியுமா? உன்னால வாழ முடியுமா? பதில் சொல்லு மயூரா. நீ கண்ணாடியில உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அங்க நான் உனக்கு தெரிய மாட்டேனா மயூரா? நான் மறைஞ்சிருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு உனக்கு தோணுனதே இல்லையா? சொல்லு சொல்லு மயூரா. just stop it ருத்ரா, just stop it. நான் இப்ப என்ன செய்யணும்? நான் இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? ஒரு தடவை சரின்னு சொல்லு. ஒரு தடவை என் கையை பிடி மயூரா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்ல ருத்ரா, நான் ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப உனக்கு சரின்னு சொல்லி அவருக்கு நான் துரோகம் பண்ண முடியாது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. தன்னுடைய செல்ஃபிஷ் ட்ரீம்காக, தன்னுடைய கனவுக்காக என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட நம்பிக்கையை உடைக்க சொல்றியா? அதுக்கப்புறம் இந்த நட்பு, காதல், இது எல்லாத்துக்கும் மேல இருக்கிற நம்பிக்கை அவருக்கு போயிடும் ருத்ரா. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறது நிறுத்து. நீ என்ன விரும்புறன்னு இன்னைக்கு வந்து என்கிட்ட சொல்ற, நாளைக்கு நீ எனக்குள்ள பார்வை தேட ஆரம்பிச்சிட்டனா அப்போ நான் பாரு இல்ல ருத்ரா. என்னால பார்வை ஆக முடியாது. இல்ல மயூரா, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும் நீ பாரு கிடையாது, நீ மயூரான எனக்கு நல்லா தெரியும். நான் மயூராவை தான் விரும்புறேன். நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட ருத்ரா. துருவா, இந்த துருவா எங்க போயிட்டா? அவன் கயல் ரூம்ல இருக்கான். நீ கவலைப்படாத, அவன் நல்லா தான் இருக்கான்.
சரி, நீ பதில் சொல்லு. கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு மேடம்? நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? ஆனா உண்மையை மட்டும் தான் சொல்லணும். சந்தோஷமா இருக்கியா? உண்மையை சொல்லு. ஆமா அக்கா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். கொஞ்சம் பயமா இருக்கு. அது கல்யாணத்தை நினைச்ச பயம். இந்த உண்மையில கூட ஒரு பொய் இருக்கு மயூரா. நீ ருத்ரா தம்பியை விரும்பிட்டு இருக்க. அது உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது. இந்த விஷயத்தை ருத்ரா தம்பி கூட என்கிட்ட சொல்லியிருக்காரு. இன்னும் ஏன் மறைக்கிற? அக்கா, நான் துருவாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இதுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாத மயூரா. உண்மையில இருந்து, உறவுகள்ல இருந்து, சூழ்நிலையில இருந்து தப்பிக்க நினைக்காத. முதல் தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நீ இங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா ருத்ரா தம்பிக்காக. ஏன்னா ருத்ரா தம்பி உன்னை விரும்பிடுவாரோன்னு நான் பயந்தேன். ஏன்னா உன்னோட முகத்துல பார்வதியை தான் நாங்க பாக்குறோம். இப்ப பயம் போயிருச்சு. ஏன்னா நீ எங்கள ஒருத்தி ஆயிட்ட. இது நிரந்தரமாகணும்னு ஆசைப்படுறோம். உனக்கும் ருத்ரா தம்பிக்கும் இடையில இருக்கிற உறவு ரொம்ப அழகான உறவா என் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் ஏற்கனவே முடிவானது மயூரா. நீ இந்த வீட்டுக்கு வந்தது, எங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சது, இதெல்லாம் அதனால தான் நீ ருத்ரா தம்பிக்கு துணையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் விதியோட முடிவா இருந்ததுன்னா நான் சொல்ல வேண்டாம், நீங்களே சேருவீங்க. அவரை விட்டு போகாதே. உனக்கு சொந்தமாக்கிக்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். இல்ல அக்கா, நான் ரோஹித்தை என்னைக்குமே ஏமாத்த முடியாது. அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட், அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்க்கா. அவர் எனக்கு எப்பவுமே துணையா நிப்பாரு. அவரை எப்படி விட முடியும் சொல்லுங்க? அப்புறம் நீங்க இப்ப சந்தோஷத்தை பத்தி பேசுனீங்கல்ல, அதெல்லாம் பழகிடும்க்கா. ரோஹித் கூடவே இருந்து சந்தோஷத்தை தேடிப்பேன். அப்புறம் ருத்ரா, அவர்கிட்ட அவங்களோட பாரம் இருக்காங்க, அவங்களோட ஞாபகங்கள் இருக்கு. இல்ல, ருத்ரா கிட்ட பார்வதியோட ஞாபகங்கள் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை வச்சே வாழ்க்கை பூரா அவரால் வாழ முடியாது இல்லையா? அதை தவிர நீ தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை ஒண்ணு இருக்கு. ருத்ரா தம்பி உன்னை மனசார விரும்புறாரு. மயூராவை விரும்புறாரு. நான் உன்னை காதலிக்கிறேன் மயூரா. ஐ லவ் யூ. முடிஞ்சா ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாரு. மனசார முடிவெடுத்து அது தப்பாகாது. சரி கயல், இப்போ உன்னோட டர்ன். வா மைரா, வா என் கூட உட்கார்ந்து விளையாடு, வா. இல்ல துருவா, நீங்க எல்லாரும் விளையாடுங்க. வந்து உட்காரு மைரா. பாரு, நீ உட்காரணும்ன்றதுக்காக நான் உனக்கு இடம்லாம் பிடிச்சு வச்சிருக்கேன். அப்பா, இப்போ உங்களோட டர்ன். சூப்பர். டபுள் 6. யார் அந்த லக்கி? பெரியப்பா ஜெயிச்சிருவாரு. பெரியப்பா டபுள் 6 போட்டிருக்காரு. நான் ட்ரை பண்ணவா? பிரில்லியன்ட். பாத்தியா, டைஸ் போட்டது நீ, ஆனா ஜெயிச்சது நான்.
ரொம்ப நல்லா இருக்கும். நீ எங்க போயிட்டு வந்த ரோஹித்? பண்டிதரை பார்க்க போயிருந்தேன். கல்யாணத்துக்கு அவர் வேணும்ல. ஆனா நீங்க ஏற்கனவே பண்டிதர்கிட்ட பேசினதா சொன்னீங்களே தம்பி. அந்த பண்டிதர் ஃப்ரீயா இல்லையா? ஃப்ரீயா இல்லனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற? அங்கிள் தான் ஒருத்தர வர சொல்லிட்டாருல. என்னமோ தெரியல, ஆனா அவர் நாளைக்கு வர மாட்டாராம். நாளைக்கா? நாளைக்கு எதுக்கு வரணும்? ஓ காட், நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். நான் நேத்து என் மாம் டாடி கிட்ட பேசினேன். அவங்க ஏதோ சடங்கெல்லாம் சொன்னாங்க. அதை நாளைக்கே பண்ணி முடிக்கணுமா, ஏன்னா நாளைக்கு முகூர்த்த நாளாம்.